வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் பேசுகிறேங்க. இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, 7B, 8 இதில் எல்லாமே வந்து ஆப்டிடியூடு, அப்புறம் மென்டல் எபிலிட்டி, அதாவது கணிதம் சம்பந்தப்பட்ட பாடம் வந்து முக்கியமானது. செல்வி இந்துமதி வந்து கணிதத்தில் வந்து நிபுணத்தை பெற்றவங்க. வள்ளுவர் வாசகர் வட்டத்துக்காக உங்களுக்கு வந்து கணிதம் வந்து எப்படி வந்து எளிய முறையில் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நடத்தி காட்டுவாங்க. வாங்கம்மா. ஸோ ஆப்டிடியூட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எ குரூப் ஆஃப் So first question, a group of 100 candidates have their average height is 163.8 cm with coefficient of variation is 3.2. What is the standard deviation? Standard deviation என்ன நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீன், அதாவது ஆவரேஜ் ஹைட் அப்படின்னா மீன்னு சொல்லுவோம். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ் பார் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம், 163.8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னா சிவி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம், 3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா சிக்மா பை எக்ஸ் பார், சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 3.2. ஸோ இதில் சிக்மாங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 is equal to 3.2. ஸோ எக்ஸ் பார் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 163.8. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 163.8 into 100 is equal to 3.2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3.2 இன்ட்டு 163.8 டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு மல்டிபிள் திஸ் டூ, வி கெட் தி ஆன்சர். $5.2416 by 100, 1600 by 100 கிடைக்கும். அகெயின் நம்ம இதை ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி வரும். ஸோ 5.24 இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, த ப்ரெசன்ட் ஏஜ்
So second question, the present age of Reena and Usha are 24 years and 36 years respectively. So Reena oda age வந்து 24, Usha oda age 36. What is the ratio of Usha and Reena? எங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோவும் நமக்கு மாற்றி தான் வரும். ஸோ 8 years ago உஷா அண்ட் ரீனாவோட ரேஷியோஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 24 years. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் உஷா என்ன கொடுத்துருக்காங்க, 24 years. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரீனா என்ன கொடுத்துருக்காங்க, 36. ஸோ 84 years எகோ அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண 84 years. ஸோ 80 years எகோ 24 minus 8. ஸோ 8 years எகோ ரீனாவோட ஏஜ். ஸோ 36 minus 8. ஸோ 24 minus 8 அப்படின்னா ஸோ 16. 18 ஆமாவா. ஸோ இப்போ ரேஷியோஸில் எழுதும்போது 28. ஸோ ரேஷியோஸில் எழுதும்போது உஷாவோட ஏஜ் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, உஷா அண்ட் ரீனாஸோட ஏஜ் கேட்டிருக்காங்களா. ஸோ 16 is 28 அப்படின்னு எழுதணும். ஸோ காமன் டேபிள் ஆஃப் 16 and 28 போனோம் அப்படின்னா 7 4 is 8. ஸோ இது என்ன வரும்னா 4:7 இஸ் த ரேஷியோ. 8 years கேகோ உஷா அண்ட் ரீனாஸோட ஏஜ் என்னென்னா, ஆப்ஷன்ஸில் வந்து 7:4 கொடுத்துருப்பாங்க. அது பண்ணால் தப்பாயிரும். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் உஷா அண்ட் ரீனா தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உஷாவோட ரேஷியோ தான் வரணும், செகண்ட் ரீனாவோட ரேஷியோஸ் வரணும். ஓகேவா. So third, simplify. ஸோ சிம்ப்ளிஃபை கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பவர்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணோம். ஸோ பவர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னென்னா 1a⁻n is equal to 1/a⁻n. ஸோ இங்கே பவர் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா அதை டிவைடில் எடுத்துகிட்டு வந்தால் அதனோட மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 3/3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கேயும் மைனஸ் சிம்பிள் இருக்குது. இன்ட்டு 2² தி ஹோல் பவர் 3ன்னு வரும். இங்கே 2⁴ தி ஹோல் ஸ்கொயர் இது மேலே போயிடும். இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/2 இது அப்படியே தான் இருக்கும். ஆமாவா. ஸோ சிம்பிளிஃபை இது ஃபஸ்ட்டு இப்போது a⁻m(n) இருந்தால் a⁻mn இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஸோ a⁻mn சேஞ்ச் பண்ண போகிறோம். 2/4 2s are 8 into 3/4 into 4/2 divided by 2 3s are 6. ஸோ 3/6 into 2/6 ஆமாவா. ஸோ இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது. a⁻m into a⁻m divided by a⁻n அப்படின்னு இருந்தால் a⁻m-n அப்படின்னு எழுதுவோம். ஸோ பேஸ் ரெண்டுக்கும் சேமாக இருந்துச்சுன்னா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும் டிவைடில் இருக்கும்போது. ஸோ டிவைடில் இருக்கும்போது 2/8 இங்கே 2/6 இருக்குது -6 இன்ட்டு 3/4 -6 இன்ட்டு 4² ஓகேவா. ஸோ இங்கே மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 2/2 இன்ட்டு இங்கே 3/-2 கிடைக்கும். ஏன்னா 6 - 4 அப்படிங்கிறது -2 கிடைக்கும். ஸோ 4². ஸோ அகெயின் இது வந்து மைனஸில் இருக்கிறதால இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 2/4 டிவைடட் பை 3² இன்ட்டு 4² அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ 2/4 டிவைடட் பை 3²
into 4 square வரும் 2 2s are 4 3 3s are 9 into 16 so ஒரு நிமிஷம்ப்பா so 64 by 9 so divide பண்ணும் 64 9 7 9s are 63 remainder 1 so 7 by simplify answer இதுதான் so 7 1 by 9 is the answer of simplification. So question என்ன கொடுத்திருக்காங்க the total surface area of cube is 384 meter square find the side of cube so cube ஓட side வந்து நம்ம பண்ணனும் so formula surface area of cube க்கு cube formula என்னன்னா 6a square so 6a square தான் என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்கன்னா 384 is equal to 6a square so side அப்படினா a ஆமாவா so a ஃபைண்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் so 384 divided by 6 is equal to a squared கிடைக்கும் இதை simplify பண்ணோம் அப்படினா a squared is equal to 64 கிடைக்கும் so a is equal to 8 இது ஆன்சர் த்ரீ 384 divided by 6 equal to a square கிடைக்கும் a squared மட்டும் வேணும் அப்படிங்கிறப்போ இதை simplify பண்ணோம்னா a squared is equal to 64 கிடைக்கும் a is equal to 8 கிடைக்கும் so 8 தான் side of the cube okay so fifth sum LCM find பண்ணும் LCM of 3 a minus 1 2 a minus 1 the whole square a square minus 1 so LCM னா least common multiple னு சொல்லுவோம் இப்போ நமக்கு 2 4 6 னு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வெச்சுக்கோங்க இப்போ 2 1s are 1 2 2s are 4 3 2s are 6 2 போட்டா மறுபடியும் 1 1 3 மறுபடியும் 3 ஆல டிவைட் பண்ணுவோம் 1 1 1 இந்த மாதிரி கிடைக்குமா சோ அதே மேனர்ல இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ண போறோம் so first 3a minus 1 into இருக்கா so 3 into a minus 1 அப்படினு சொல்லுவோம் so 2 into a minus 1 the whole square next இருக்கா so 2 into a minus 1 so 2 into a minus 1 into a minus 1 ஆமாவா so next என்ன இருக்கு a squared minus 1 இதை எப்படி எழுதுறோம் a squared minus 1 squared னு எழுதுவோம் இத a plus 1 into a minus 1 நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம் a square minus b squared is equal to a plus b into a minus b அப்படினு படிச்சிருப்போம் அந்த ஃபார்மேட்ல தான் இது பிரிச்சு எழுதிருக்கோம் சோ LCM னா என்ன பண்ணுவோம் இங்க போட்டோம் இல்லையா அப்ப எல்லா வேல்யூஸ்மே மல்டிப்ளை பண்ணுவோம் அதான் LCM ஆமாவா சோ இங்க எல்லா வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 2 into 3 6 கிடைக்குமா சோ 6 a minus 1 the whole square into a square
ப்ளஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் எல்சிஎம் ஆஃப் திஸ் கொஷின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 6th. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 6th கொஷின் என்ன? கியூப் ரூட் ஆஃப் 1 into 61/64. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருந்தால் என்ன பண்ணுவோம்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆமாவா? ஸோ 64 into 1 அப்படின்னா 64 கிடைக்கும். அது கூட 61 ஆட் பண்ணோம் அப்படின்னா 125 கிடைக்கும். ஆமாவா? ஸோ 125 divided by 64. என்ன கேட்டிருக்காங்க? கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் எடுக்கணும் நம்ம. ஆமாவா? ஸோ 125னா எப்படி வரும்? எல்சிஎம் மெத்தடில் போடலாம். இதை 5 போட்டால் 2 5s are 10, 5 5s are 25. மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 5s are 25, 5ஆல் டிவைட் பண்ணால் 1 5s are 5. நெக்ஸ்ட்டு 64க்கு போட்டோம் அப்படின்னா 1 4s are 4, remaining 4, 1 4s are 4, 4 4s are 4. நன்னாங்க 16 மறுபடியும் 1. ஸோ இப்போ கியூப் ரூட் அப்படின்னா 3 வேல்யூஸ்க்கு ஒரு வேல்யூ எடுப்போமா? 5 into 5 into 5 divided by 4 into 4 into 4. ஸோ கியூப் ரூட் அப்படின்றப்போ 3 வேல்யூஸ்க்கு ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். 3 5ஸ்க்கு ஒரு 5 ரூட்லேருந்து வெளில வரும். 3 4ஸ்க்கு ஒரு 4 ரூட்லேருந்து வெளில வரும். ஸோ 5/4. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 161/64க்கு ஆன்சர் வந்து 5/4. செவன்த் சம் என்ன சொல்லியிருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஹைட்ஸ் அண்ட் தி ரெஸ்பெக்டிவ் ரேடியோ ஆஃப் 2 சிலிண்டர்ஸ். ஸோ ஹைட்ஸ் அண்ட் ரேடியோஸ் கொடுத்துட்டாங்க. 2 சிலிண்டரோட ஹைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தியர் ரெஸ்பெக்டிவ் வால்யூம்ஸ் ஆர் இன் தியர் ரேஷியோஸ். அதாவது வால்யூம்ஸோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாவா? ஸோ 2 ஹைட்ஸ் கொடுத்துருக்கிறதால H1:H2 is equal to 1:2ன்னு எழுதிக்கிறோம். ரேடியஸ் கொடுத்துருக்கிறதால 2 ரேடியஸ் கொடுத்துருக்கிறதால R1:R2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ 2:1. ஸோ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டருக்கு ஃபார்முலா என்னென்னா V is equal to πr²H. இதான் ஃபார்முலா. நமக்கு 2 இது ரேஷியோஸ் கொடுத்துருக்கதால நம்ம 2 ரேஷியோஸ் எழுதுகிறோம். ரேஷியோஸை எப்படி எழுதுவோம்னா 1/2 H1/H2 இந்த மாதிரி டிவைட் சிம்பிளில் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் πr²1 H1 divided by πr²H2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ பை அப்படியே வச்சுக்கிறோம். R1² இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? R1னா இந்த வேல்யூ. ஸோ 2². H1னா என்ன சொல்லியிருக்கோம்? 1. அதே மாதிரி பை R2²னா என்ன சொல்லியிருக்கோம்? 2². ஹெச்சுக்கு வந்து 2 சொல்லியிருக்கோம். H1 1, H2 2. பை R1² என்ன 2², H1 என்ன 1, பை R2² என்ன 1², H2னா 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா பை கேன்சல் ஆயிரும். 1² 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1, 2²க்கு ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2/1ன்னு கிடைக்கும். ஸோ இதை ரேஷியோவில் எழுதும்போது 2:1ன்னு எழுதுவோம். ஸோ
வால்யூம்ஸோட ரேஷியோஸ் வந்து என்னென்னா 2:1. எய்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க? At what rate of interest the sum of money double itself 10 years in simple interest ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். எய்த்து சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஷின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி டபுள் இட் செல்ஃப் இன் 10 years. 10 years அப்போது இயர்ஸ் டைம் வந்து கொடுத்துட்டாங்க 10 yearsன்னு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் ஆகுது இட் செல்ஃப் அப்படிங்கிறப்போ ஸோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு சம் ஆஃப் தி மணி ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே நமக்கு தெரியாத வேல்யூ இல்லையா? ஸோ எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? பிஆர்டி டிவைடட் பை 100 ஆமாவா? ஸோ அதில் பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், டிங்கிறது டைமு, ஆருங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் என்னன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபைண்ட், வி ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? எக்ஸ்க்கு இங்கே நம்ம டினோட் பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் அமௌண்ட் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், ஆர் இன்ட்டு டைம் என்ன 10 years டிவைடட் பை 100. ஸோ ஆர் மட்டும் நமக்கு வேணும், ரிமைனிங் பார்ட்ஸ் நம்ம சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல், ஸோ எக்ஸ் டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகும், டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 10. ஸோ இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆமாவா? ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணுறோம், 10 0 கேன்சல் பண்ணுறோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 10. So 10% rate of interest. Ninth sum question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா in a geometric progression. Geometric progression என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஜிபி அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதில் வந்து T2 and 3 கொடுத்துருக்காங்க நமக்கு. T2 வந்து 3/5, T3 வந்து 1/5. The common ratio of, then common ratio of எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிபியில் காமன் ரேஷியோஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன் ஜிபி காமன் ரேஷியோஸ் அப்படின்னா செகண்ட் டேர்ம் divided by first term. அப்படி இல்லைன்னா an divided by an minus 1. அதாவது anங்கிறத செகண்ட் டேர்மாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க டேர்மை an minus 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா படி நம்ம இங்கே இதை வந்து anனும் இதை an minus 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ an என்ன 1/5. ஸோ ஹோல் டிவைடட் பை an minus 1 3/5. ஸோ டிவைடில் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்தால் இந்த மாதிரி டிவைடில் இருக்கிறது இன்வர்ஸாக மாறும் ஆமாவா? ஸோ 5 கேன்சல் ஆயிரும். ஸோ 1/3. ஸோ இதனோட காமன் டேர்ம் வந்து 1/3 இது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 10th question. If a1 is equal to -1, find a2 and a3. அப்புறம் காமன் டேர்ம் கொடுத்துருக்காங்க an is equal to an minus 1 by n plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே என்னுக்கு பதிலாக நமக்கு இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 2 3 ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a2ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா n வந்து என்ன 2, ஏன்னா இங்கே 2 தான் இருக்குது, இங்கே இருக்கிறது தான் n, இங்கே 2 இருக்குது. ஸோ a2 is equal to a2 minus 1 divided by 2 plus 2 ஆமாவா? ஸோ a2 minus 2னா என்ன வரும்? 1. a1 divided by 4ன்னு கிடைக்கும். a1னா என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 1. -1 கொடுத்துருக்கோம். ஸோ -1/4. நெக்ஸ்ட் a3 அதே மாதிரி இங்கே n is equal to 3ன்னு போடுறோம். a3 minus 1 3 plus 2. ஸோ a2 டிவைடட் பை 5 கிடைக்கும். a2னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? -1/4/5. இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் சொன்னேன் இல்லையா? ஸோ -1/4 இன்ட்டு 5 கிடைக்கும், இன்ட்டு 1/5ன்னு கிடைக்கும். ஸோ -1/20. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கும்? -1/4, -1/20 இது ஆன்சர்.
சார் இது வரைக்கும் வந்து ஒரு 10 கணக்கு பக்கமாக போட்டாங்க. இதே மாதிரி வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து கணித பாடத்தை வந்து நாங்கள் நடத்தி காட்டுவோம். இப்போ டிஎன்பிசியில் வந்து உங்களுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப வந்து டஃப்பான வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா கணக்கில் வந்து நீங்கள் வந்து 25க்கு அட்லீஸ்ட் ஒரு 22 23 மார்க் எடுத்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ண கொடுத்தோம். இது வந்து பைலிங்குவலாகவும் வந்து எடுப்பாங்க. இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இப்போ படிக்கிறதுனால ஆங்கிலத்தில் வச்சு எடுத்திருக்காங்க, தமிழ்லையும் வந்து எடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து டிஎன்பிசி வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து படிக்கலாம். எல்லா பாடத்துக்கும், தமிழுக்கு, கணக்குக்கு, இது பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஈவன் ஜென்ரல் நாலேஜு வித்து சிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கூட தனித்தனி ஃபேக்கல்ட்டி, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஹைலி குவாலிஃபைடு, நல்லா வந்து மாணவர்களுக்கு வந்து புதிய அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறவங்க, இந்த வருஷம் வேலைக்கு போகணும்னு எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக வள்ளுவர் வாசகர் வட்டம் வாங்க. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். பாருங்கள், 9025420905 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. நைட் டைம் மட்டும்தான், 7லிருந்து 8 9 2 மணி நேரம் வந்து தான் இருக்கும். நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். எல்லா பாடமும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லித் தருவோம். நன்றி, வணக்கம்.